எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம டாசுகாரி ஹோட்டலோட எபிசோட் 8 த ஐடியல் கேர்ள் தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீக்கோ வந்துட்டு ஒரு பேண்ட் பத்தி சொல்லிட்டே இருப்பால, அதுல வந்துட்டு 365 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியல் குரூப் பத்தி எல்லாமே ஒரு டீடைல் கூட வந்துட்டு நீக்கோக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அது வந்துட்டு இவன் வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட வந்துட்டு எக்ஸைட்டடா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க, கனிகோனோ அப்புறமா யூரியா. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு யாரோட ஃபேனோ இல்ல, நான் வந்துட்டு டீம் ஆட்டமோட ஃபேன், அதுல வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றா. டிக்யூ சிஸ்டர்ஸோட பாட் கேட்கணும் ரொம்ப ஆவலா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. என்ன பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வராங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த கெஸ்டோட கால் பார்த்த உடனே வந்துட்டு தெரிஞ்சது அவங்க வந்துட்டு ஒரு ஐடல். அவங்களோட ஃபேஸ் கூட வந்துட்டு கவர் ஆயிட்டு இருக்காது. யூஸ்வலா வந்துட்டு எல்லாரோட ஃபேஸ் வந்துட்டு கவர் ஆயிட்டு இருக்கோம்ல. ஸோ அவங்களை பார்த்த உடனே வந்துட்டு நேக்கோ கொண்டு தெரிஞ்சது இவங்க தான் வந்துட்டு அந்த 365 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அந்த பேண்ட்ல, அதுல வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு மெயின் பர்சன், அதுல மெயின் செலிபிரிட்டி இவங்க. அதுல இவங்க பேத்த வந்துட்டு கனிக்கணும். நேக்கோ வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது இவங்களை பார்த்த உடனே. வந்துட்டு தூரத்துல இருந்துலாம் பார்த்துட்டு இருக்கா. இவங்க வந்துட்டு நிஜத்தானே இதெல்லாம் வந்துட்டு ஒரு கனவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல கூட வந்துட்டு இந்த லேடிக்கு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. வந்துட்டு 3Q மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வந்து சொல்றாங்க. நேக்கோ கூட சொல்றா, எப்படி உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு, பிளஸ் அவங்க பேர் கூட வந்துட்டு தெரிஞ்சிருக்கு, அவங்க ஃபேஸ் வந்துட்டு கவர் ஆயினல அப்படின்னு சொல்லிட்டு அட்டோரி கிட்ட கேட்கறா. அது கட்டோரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மேபி அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். செலிபிரிட்டிக்குலாம் வந்துட்டு அவங்க ஃபேஸ் வேல்யூ தான் வந்துட்டு ஜாஸ்தி இல்ல. ஸோ மேபி அவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களை தெரிஞ்சிருந்தால அவங்க வந்துட்டு வேர்ல்ட் ஃபேமஸா இருக்கிறதால அவங்களே அவங்களுக்கு வந்துட்டு தெரியுது, தப்பு இல்ல கட்டோரி வந்துட்டு சொல்றா. அவங்க வந்துட்டு சடனா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு இந்த கனிகோனோ கிட்ட வந்துட்டு செலிபிரிட்டி தானே, எனக்கு வந்துட்டு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப டிமாண்ட் பண்றாரு. இந்த லேடி வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணினல, பட் இந்த அங்கிள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க இப்பதான் அவகிட்ட பேசியிருந்தீங்க இந்த ஃபேன் கிட்ட. இந்த லேடி சொல்றாங்க, நான் வந்துட்டு அவ கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறேன், இப்போ நான் வந்துட்டு அவ கூட நல்லா தான் பேசிட்டு இருக்கா, அவளும் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க தான் வந்துட்டு மாதிரி ரூடா பிஹேவ் பண்றீங்க, ஸோ சாரி என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அட்டோரி கூட வந்துட்டு நீங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட சொல்ல, அந்த ஆள் கூட சரி போங்கடா இந்த செலிபிரிட்டிஸே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க வந்துட்டு நேக்கோ வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கனிகோனோ கிட்ட. அந்த கனிகோனோ பாத்தீங்கன்னா அது ரேடியோவா அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ பாக்காங்க. இப்போ வந்துட்டு இவங்க பேசுறதுல வந்துட்டு நேக்கோ வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இது வா இவங்க வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அட்டோரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு கரெக்டா டியூன் பண்ணா லிவிங் வேர்ல்ட்ல என்ன நடக்குதோ அதை பத்தி நம்ம வந்துட்டு கேட்கலாம். ஸோ இப்போ போயிட்டு நேக்கோ வந்துட்டு அந்த ரேடியோல வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா இந்த கனிகோனை பத்தி தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு செத்ததால எங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோல இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ரேடியோல வந்துட்டு இந்த 365 மெம்பர்ஸ் கேங் இருக்கும்ல, அதுல இருந்து ஒருத்தர் வந்துட்டு தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கோட கான்செர்ட் வந்துட்டு கேன்சல் பண்ணல, இந்த கனிகோட செத்துக்காக இவங்க வந்துட்டு லீவ் கூட விடல. இந்த கனிகோட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஓ மேபி நான் கூட அத்தா பண்ணிருக்காங்க பிளேஸ்ல இருந்தா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால வந்துட்டு கேன்சல் பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த கனிகோனோட மெமரியல் மாதிரி வந்துட்டு பண்றாங்களா. அந்த டீடைல்ஸ் வந்துட்டு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த பேண்ட் மெம்பர் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு எஸ்பெஷலி ஒரு பொண்ணு யூரியான்னு வந்துட்டு இருக்கால, இந்த யூரியா அப்புறமா கனிகோனை தான் வந்துட்டு ரொம்ப மெயின் லீட்ஸ் மாதிரி. ஸோ அந்த யூரியா வந்துட்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு இருப்பா. இந்த கனிகோன் என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு போய் இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி பொய்யா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க மேல, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டோர் வெளியே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நாக் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஏதோ ரிப்ளை இல்லை, பயந்துட்டு ஓடி போறாங்க உள்ள ரூம்ல. அங்க பாத்தீங்கன்னா இந்த கனிகோனை வந்துட்டு பாத்ரூம்ல வந்துட்டு வாமிட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த நேக்கோ வந்துட்டு அந்த ஒசோட்டோக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கா. ஒசோட்டோ பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். அவன் வந்துட்டு செக் பண்றான். செக் பண்ணிட்டு என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பல்ஸ் பிரீதிங் எல்லாம் வந்துட்டு ஸ்டேபிளா தான் இருக்கு. ஸோ ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த லேடி இருக்காங்களே இவங்க வந்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஈட்டிங் டிசார்டர் வந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒழுங்காவே சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஜாஸ்தி. பிளஸ் இவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வராததால இந்த தூக்க மாத்திரை கூட வந்துட்டு ஜாஸ்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க சடனா வந்துட்டு நேக்கோ பார்த்தா அவங்க வந்துட்டு கீழே வந்துட்டு நிறைய பேஜஸ்லாம் இருக்குது, அதை வந்துட்டு ஒட்டி பாக்குறா. அதுல வந்துட்டு யூரியாவோட ஃபேஸ் கூட போயிட்டு அட்டோரி கிட்ட சொல்றான், இந்த யூரியாவோ அப்புறம் இந்த லேடி இருக்காங்களே இப்போ வந்திருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அந்த கேங் மெம்பர்ஸ்ல. அவங்களுக்கு வந்துட்டு சடனா வந்துட்டு ஃபைட் எல்லாம் வந்துச்சு, யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வராங்க இந்த ஃபுல் குரூப்லயே வந்துட்டு யாரு ஜாஸ்தி டேலண்டட், யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிஷன் வந்திருந்தால இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தில்ல. அப்புறமா லேடி வந்துட்டு டேக் கேர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு ஏஞ்சிடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப எம்பாரசிங் ஆகுது நீங்க பார்த்துருந்தத, நான் வந்துட்டு இந்த 3Q மெம்பர்ல வந்துட்டு டாப், நான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அழகா தெரியணும், நான் வந்துட்டு எப்பவுமே ஃபேன்சியா இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க பார்த்துருக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பெஜாரா வராங்க. நீக்கோ என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே வந்துட்டு அழகா தான் இருக்கீங்க. போற வரையில பாத்தீங்கன்னா ஒரு ஆள், அந்த ஆள் தான் வந்துட்டு அந்த கனிகோ கிட்ட வந்துட்டு ஆட்டோகிராஃப் கேட்டிருப்பாருல ரூடா. ஸோ அந்த ஆள் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீக்கோ கிட்ட இந்த செலிபிரிட்டிக்கு தான் வந்துட்டு டாப் கிளாஸ் சர்வீஸ்ல தரீங்க. நீக்கோ என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எதனா தேவைச்சுன்னா நீங்க கூட கேளுங்க, நான் வந்துட்டு ரூம் கேட்னாரு. இவர் வந்துட்டு கோமாந்து வந்துட்டு அந்த சைட்ல போயிடுறாரு. ரூம் போனா அங்க கனிகோ இருக்கிறதுல இவன் வந்துட்டு மொட்டை மாடியில போயிட்டு இருக்காங்க. அந்த கனிகோ வந்துட்டு இவங்க பாடிட்டு இருக்காங்க. வந்துட்டு நீக்கோ வந்துட்டு சைட்ல வந்து கேட்டுட்டு இருக்கா. இந்த நீக்கோ என்ன கேட்கறானா, இந்த பாட்டு வந்துட்டு கேட்டே இல்லையே, எல்லா 3Q பாட்டும் எனக்கு வந்துட்டு தெரியும், இந்த பாட்டு மட்டும் எனக்கு தெரியல, எந்த பாட்டு இதுன்னு. இந்த கனிகோ வந்துட்டு என்ன கேட்கறானா, நீ வந்துட்டு யாரோட ஃபேன், எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு யூரியாவோட ஃபேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு இந்த நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே இல்ல, நான் வந்துட்டு டீம் ஆட்டமோட ஃபேன். இந்த லேடி வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு எப்போ போவேன் எனக்கு தெரியல, நான் வந்துட்டு எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு எதனா ரிமெம்பர் பண்ணாத இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிக்ரெட் இருக்கலாம், நீங்க வந்துட்டு பண்ண நினைக்கணும்னு நினைச்சிட்டு எதனா பண்ணாத விட்டுருக்கலாம், அந்த மாதிரி விஷயம் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த கனிக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு என் வாழ்க்கையை வந்துட்டு எப்பவுமே ஃபுல்லா தான் வந்துட்டு வந்திருக்கேன். இவங்க வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கையில இருந்து வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க நீக்கோ கிட்ட. அதுல வந்துட்டு பாட்டு நான் எழுதி இருக்கு மியூசிக் நோட்ஸ்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்துட்டு இது பாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, பட் இது வந்துட்டு
ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இது வந்துட்டு நான் தான் இது இந்த பாட்டு. இவங்க வந்துட்டு ஒரு பாட்டு பாடி இருந்திருப்பாங்கல்ல நீக்கோ வரதுக்கு முன்னாடி, அந்த பாட்டை வந்துட்டு இவங்க பாடிருப்பாங்க, இவங்களோட சொந்த பாட்டு. அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க, என்னன்னா இந்த பாட்டு வந்துட்டு அவங்க ஸ்டேஜ் மேல பாடாத போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீக்கோ வந்துட்டு அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நம்ம பண்ணிடலாம் அந்த விஷயத்தை. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மினி கான்செப்ட் வந்துட்டு ரெடி பண்ணலாம், நான் வந்துட்டு உங்க ப்ரொடியூசரா இருக்கிற, நம்ம வந்துட்டு இது கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ வந்துட்டு சொல்றா. மேனேஜர் கிட்ட போய் சொல்றா, உங்ககிட்ட வந்துட்டு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறீங்களா நீங்க? அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன். அப்பா அந்த பார்ல வந்துட்டு ஒரு லேடி இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிட்டு நீக்கோ கேட்கறா, நம்ம வந்துட்டு மினி கான்செப்ட் பண்ணலாமா, ப்ளீஸ் நீங்க பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவன் நெக்ஸ்ட் போயிட்டு ஒசோட்டோ கிட்ட கேட்க பாக்குறா. ஸோ ஒசோட்டோ வந்துட்டு இவ கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, அந்த பியானோ இருக்குல்ல அது வந்துட்டு நான் ப்ளே பண்ணணும் தானே யோசிக்கிறேன். நீக்கோ என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்துட்டு கிட்ட கேட்கறதுலாம் இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல, ஆனாலும் நான் பண்ணணும், என்ன பண்ணுறது. நீக்கோ என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு என்ன விஷயம், நம்ம வந்துட்டு எதனா ஒரு காம்படிஷன் பண்ணி வின் பண்ணலாமா? ஒசோட்டோ என்ன சொல்றான்னா, சரி நம்ம 2 பேர் வந்துட்டு ஒரு பேட்டில் வச்சுக்கலாம், நீ இதுல வின் பண்ணினா நான் உனக்கு பியானோ ப்ளே பண்றேன் சரியா, ஆனா நான் வின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ கேட்கறா. அதுக்கு நீக்கோ என்ன சொல்றானா, நீ வின் பண்ணினா நீ வந்துட்டு என்கிட்ட எதனா ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கலாம். இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் ஆடுறாங்க. கடைசி இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நீக்கோ தான் வந்துட்டு வின் பண்றா. சரி நான் வந்துட்டு உனக்கு பியானோ ப்ளே பண்றேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோவோ ஓகே சொல்றா. நீக்கோ என்ன கேட்கறானா ஒசோட்டோ கிட்ட, அப்படி நீ வின் பண்ணியிருந்தா என்கிட்ட வந்துட்டு நீ என்ன கேட்டிருப்பேன். பிளஸ் என்ன கெஸ் பண்றானா நீக்கோ, நீ வந்துட்டு கண்டிப்பா என் அட்ரஸ் தானே கேட்டிருப்ப, ஏன்னா என்ன வந்து டார்ச்சர் பண்ணதுக்கு நிஜ வாழ்க்கையில. அதுக்கு ஒசோட்டோ என்ன சொல்றானா, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி நீ எங்க இருக்குன்னு தெரியும். ஒசோட்டோட ஸ்கூல், அவளோட கிளாஸ் செக்ஷன் வைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு இவரு. நீக்கோ வந்துட்டு ரொம்ப கோவந்தது, என்னத்துக்கு என்னோட ரூம்ல போய் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ கிட்ட கேட்கறா. ஒசோட்டோ என்ன சொல்றானா, நீ வந்துட்டு அவ்வளவு பயப்படுறதுக்கு தேவையில்லை, ஏன்னா நீ வந்துட்டு ஆக்சுவலா ட்ரஸ்ட் தான் பண்ணணும், நான் வந்துட்டு உன்னோட ரூம்ல போயிட்டு கூட உன்னை வந்துட்டு ஹார்ம் பண்ணல, உலகத்திலேயே வந்துட்டு உன்னதான் வந்துட்டு யாரும் ட்ரஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றா. சரி நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ போயிட்டு ஹட்டோரி கிட்ட கேட்கறா. அங்க வந்துட்டு ஒரு மினி கான்சர்ட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன், கனிக்கோனோ வந்துட்டு அங்க பாடுறாங்கன்னு சொன்னாங்க, இதுக்காக வந்துட்டு நீங்க சாக்ஸோஃபோன் வந்துட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி கிட்ட சொல்றா. ஒரு மியூசிக் பிளேயர் வந்துட்டு அவரோட சாக்ஸோஃபோன் வந்துட்டு இங்க விட்டு போயிட்டு இருப்பாருல, அந்த சாக்ஸோஃபோன்ல தான் நீ வந்துட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ ரிக்வெஸ்ட் பண்றா ஹட்டோரி கிட்ட. ஹட்டோரி என்ன சொல்றானா, இதுக்கு நான் வந்துட்டு சாக்ஸோஃபோன் ப்ளே பண்றதே வந்துட்டு குவிட் பண்ணிட்டேன், என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் கேட்காத, எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை ப்ளே பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஹட்டோரி நீ தான் வந்துட்டு ஒரு செகண்ட் முன்னாடி தான் சொன்ன நம்மளோட கெஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னன்னா விஷ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம நடத்தி வைக்கணும், ஆனா நீயே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறே, உனக்கு வந்துட்டு இது ஒரு லாஸ்ட் சான்ஸா கூட இல்ல ப்ளே பண்ணதுக்கு. சோ இதெல்லாம் கேட்டு பிறகு ஹட்டோரி வந்துட்டு அங்க இருந்து போயிடுறா. நீக்கோ வந்துட்டு ரொம்ப சோகமாயிட்டு அவ வந்துட்டு ருரி ரூம்குள்ள போறா. ருரி என்ன சொல்றானா, அந்த ட்ரக் இருந்துச்சுல என்னோட ரூம்ல அது வந்துட்டு இப்போ இல்ல, என்னத்துக்கு வந்துட்டு டிசப்பியர் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் விஷயமா வந்துட்டு நீக்கோ ருரி கிட்ட வந்துட்டு சொல்றா. ருரி என்ன கேட்கறானா, உனக்கு வந்துட்டு நாத்துக்கு இதை வேலைலா, உனக்கு வந்துட்டு என்னதான் உன்னோட கோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நீக்கோ என்ன சொல்றானா, இதுக்கு எனக்கு வந்துட்டு கனிக்கோனோட பாட்டு வந்துட்டு ரொம்ப கேட்கணும், அவங்க பாடுறது தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப இஷ்டமே, இது வந்துட்டு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் சான்ஸ், எனக்கு லைஃப் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்துட்டு அவங்களோட பாட்டு வந்துட்டு கேட்கணும். ஆனா ஹட்டோரி வந்துட்டு சாக்ஸோஃபோன் வாசிக்கிறதுக்கு கொடுத்துக்க மாட்டேங்கிறா. ருரி என்ன சொல்றானா, சாக்ஸோஃபோன் வந்துட்டு வாசிக்கும் போது அவனுக்கு வந்துட்டு பழைய காலத்தோட நினைவுகள்லாம் வரும், மேபி அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கலாம், அதால தான் அவன் வாசிக்க மாட்டேங்கிறான், நீ வந்துட்டு அது இல்லாதவே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாமே. சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றா. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஹட்டோரி வந்துட்டு திருப்பி சாக்ஸோஃபோன் எடுத்துட்டு ப்ளே பண்ணுவானா இல்லையா. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீக்கோ, ஹட்டோரி, ருரி இவங்க 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்துட்டு உயிரோட இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கண்டினியூ பண்ணுங்க இந்த அனிமே பாக்குறதுக்கு. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 9 A Girl's True Face அதுல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.